வியூவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து ஒரு 4 பட்டை, ஒரு 3 கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை 2, லவங்கம், ஸ்டார் பூ, அப்புறம் வந்து பிரியாணி ஜாமான் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அப்போது எண்ணெய் நல்லா சூடாக்குறதுனால அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட வந்து நான் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட போகிறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அப்படியே பிரியாணி செய்கிற மாதிரியே தான். வெங்காயம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேங்க. நான் அதிலிருந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிறப்பவே வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வந்துடும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டும் புதினாவும் தான். அதுவும் இந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுறப்பவே வந்து இந்த ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து வர்றது அப்படியே சூப்பராக பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் வந்துடும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நான் இப்போது சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து அந்த பெருசாக இருக்கிற சோயாபீன்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ இதுதான் இருக்குது, அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி அதையும் நல்லா வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காயும் சோயாபீன்ஸும் போட்டுக்கலாம். பாருங்கள், சாரிங்க வீடியோ வந்து பாதியோட கட் ஆனதுனால இந்த மசாலா பொடி வந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியல. அதை நான் சொல்லிடுறேன். இது கூட வந்து இப்போ மல்லித்தூள், அப்புறம் வந்து
கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா போட்டிருக்கேங்க, வேறு எதுவும் போடலை. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம பட்டை கிராம்பு நிறைய போட்டிருக்கறனால கரம் மசாலா அதிகமாக நான் வந்து சேர்க்கலை. இப்போ அது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தாளித்த சாப்பாடெல்லாம் செய்யும்போது ஒரு துளி வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்றப்ப கரெக்டாகிடும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா காயெல்லாம் போடுறதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதே வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறப்போ வந்து அளவு மாறும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா அது அரிசியும் போடுறப்ப உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நான் போன டைம் அப்படி தான் வச்சு அடி பிடிச்சிருச்சு. பார்த்திங்களா, 1/2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு அரிசி. இப்போ அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா இதே மாதிரி காளான் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது சீரக சம்பாக்கு பதிலாக வந்து நார்மல் அரிசி கூட நீங்கள் சாப்பாட்டு அரிசி போட்டு கூட செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடிட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 3 விசில் விடுறேங்க. விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டை பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து நம்மளோட விருப்பம்தான், வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல நெய் அப்படின்னா கூட விட்டுருங்க. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இப்போ சாப்பாடை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு துளி கூட வந்து தண்ணி இல்லை. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒரு துளி கூட அடி பிடிக்கல, சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.